பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமா ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து நம்மோடு கூட பேசுகிறார். அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசினா ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு உதவியாயிருக்கும். அநேக உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு இந்த செய்தியை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அதுவும் எங்களுக்கு மிக உதவியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 12 அதிகாரம் 9 உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த ஒரே வரிதான். உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. அப்படின்னா 2 அன்பு இருக்கு. ஒன்று உண்மையான அன்பு, இன்னொன்று மாய்மாலம் நிறைந்த அன்பு. ஒன்னே ஒன்று உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சங்கீதக்காரன் எழுதும்போது, புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பா இருக்கிறது, காற்று அதன் மேல் வீசின உடனே அது இருந்த இடம் அறியாது. மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல இருக்குது. அவன் ஆயுசு நாட்களும் கொஞ்சம் தான். நாளைக்கு நடப்பது உனக்கு தெரியாதே. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த வாழ்கிற இந்த கொஞ்சம் நாட்கள்ல உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களை நேசியுங்கள். மற்றவர்கள் மீது அன்பு காட்டுங்க. தயவு செய்து யார் மேலேயும் மாய்மாலமான அன்பை காட்டாது. உங்களால ஒருத்தரை நேசிக்க முடியலன்னா நீங்க அப்படியே விட்டுடுங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா அதுக்காக அவர்கள் மீது ஒரு மாய்மாலமான அன்பை காட்டாதீங்க. அதை வேதம் வெறுக்கிறது, எச்சரிக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் உண்டு. நீ என் மேல 10% அன்பு காமிச்சா உன் மேல என்னால் 100% அன்பு காட்ட முடியும். நாங்கள் இந்த ஊழியத்தின் பாதியில நானும் என் மனைவியும் அநேகரை நேசிக்கிறது உண்டு. கொஞ்ச நெஞ்ச அன்புள்ள, அளவு கடந்த அன்பு காட்டுவோம். அவர்களுக்காக நேரம் காலம் பார்க்காத ஓடுவோம். எங்களால என்ன முடியுமோ எங்க பலத்திற்கு மிஞ்சி அவர்களுக்காக ஜெபிப்போம், உழைப்போம், ஓடுவோம். அவர்கள் பாரங்களை சுமப்போம், தோள் கொடுத்து நிற்போம். ஆனால் ஒரு நாள் அவருடைய சுய ரூபத்தை பார்க்கும்போது, அந்த மாய்மால நிறைந்த அன்பை கர்த்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது உடைந்து போய் கண்களில் கண்ணீரோடு நின்ற நாட்கள் ஏராளமாய் உண்டு. கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். என் கையில் இருக்கிற வேத புஸ்தகமும் அதுக்கு சாட்சியா இருக்கிறது. எத்தனையோ நாள் என் மனைவியும் இவர்களை இவ்வளோ நேசித்தோமே, இவர்களுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டோமே, ஒரு சகோதரனை போல, ஒரு சகோதரியை போல, கூட பிறக்காத ஒரு பிள்ளையை போல நேசித்தோமே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் எவ்வளவோ அழுதோமே, உபவாசித்தோமே, ஜெபித்தோமே, இரவு பகலாய் இந்த பிள்ளைகளுக்காய் முழங்காலில் நின்றோமே. ஆனால் இந்த பிள்ளைங்க இப்படி ஒரு சுயரூபத்தை காண்பித்து எங்களை காயப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் நாங்கள் அழுது கண்ணீர் வற்றி போர்களுக்கு அழுதிருக்கிறோம். அன்பு தெய்வ பிள்ளைய, எங்களால முடிந்த வரைக்கும் மற்றவர்களிடத்துல உண்மையான அன்பு காட்ட நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஏன்னா நான் வசனத்தை விசுவாசிக்கிறேன், அதை கொடுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில கூட உங்கள் அன்பு மாயமற்றதா இருக்கட்டும். யார் மேலேயும் ஒரு ஆர்டிபிஷியல் லவ் வைக்கவே வைக்காதீங்க. ஒரு உண்மையான அன்போடு கூட பழகுங்க. எதிர்பார்ப்பு இல்லாத அன்போடு கூட பழகுங்க. நீங்க ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், சொத்து, சுதந்திரம் அந்த அன்பு மட்டும்தான். விசாரிங்க, அவர்களை நேசிங்க. உங்களால பண உதவி, பொருளுதவி செய்ய முடியாவிட்டாலும் இலவசமாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த அன்பை அவர்கள் மீது காட்டுங்க, அவர்களுக்கு கொடுங்க. அந்த அன்புல மாய்மாலம் இல்லாத அன்பாய், தூய்மையான அன்பாய் இருக்கட்டும். அதுதான் கர்த்தருடைய சமூகத்துல பிரீதியாயிருக்கும். ஏன்னா அவர் நம்ம மேல மாய்மால அன்பை காட்டலையம்மா, அவர் உண்மையான அன்பை நேச. வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாயிருக்கையும் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுவதற்காக தன் ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காய் கொடுத்தார். அதன் மூலமா அன்பு விளங்க பண்ணிடுது. நீங்களும் நானும் மாய்மாலம் இல்லாத அன்பை மற்றவர்கள் மீது காட்டும்படி, ஆண்டவர் மீது காட்டும்படி, உண்மையான அன்பை காட்டுகிற பிள்ளைகளை வாழ ஒத்துழைப்பு கொடுங்க. உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்க. இனி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் மாய்மாலம் இல்லாத அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
ஹல்லேலூயா. காட் bless you.